ஒருவேளை உடலிலே வேதனையோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய நோயை யார் குணமாக்குவார், என்னுடைய வேதனையை யார் போக்குவார், என் வலியை யார் நீக்குவார், என் காயம் எப்படி ஆறும், என் புண் எப்படி ஆறும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட உங்களுக்கு தன்னுடைய வல்லமையினாலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மாணவி ஒருத்தி முகத்திலே பயங்கர தழும்புகள் ஏற்பட்டு வேதனையோடு காணப்பட்டாள். நான் அவளுக்கு சொன்னேன், நான் உனக்கு ஒரு எண்ணெயை தருவேன். இதை அவள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவள் அல்ல. இருந்தாலும் நான் நன்றாக ஜெபித்து விட்டு நான் அவளுக்காக அந்த எண்ணெயை கொடுத்த பொழுது அவள் அதை போட்டு 2-3 நாட்களுக்குள் அவளுடைய முகம் மிக பொலிவோடு, ஒரு எந்த தழும்பு வந்ததற்கான அடையாளம் இல்லாமல் அவள் சுகமானாள். இன்று அவள் காவல்துறையிலே பணியாற்றி வருகிறாள். பாருங்கள், ஆண்டவரால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள உங்களை குணமாக்க முடியும். மருத்துவர்களால் நீக்க முடியாத நோயையும் இயேசுவால் தன்னுடைய வல்லமையினால் நீக்க முடியும். அதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை உங்கள் காயங்கள் கொடிதாய் இருக்கலாம், உங்கள் புண்கள் ஆறாததாய் இருக்கலாம், மற்றவர்கள் இதன் நிமித்தமாக உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறான்.